சரி கிளம்பினே இருக்கலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மல்டி ஒன் சேனல். இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா பைக்கு தான். பைக்கில் என்னென்னா பெரிய வேலைங்க. புல்லட் அந்த வீலோட ஸ்போக் வீல்லாம் இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அது கட்டாகி போனாலோ இல்லை அதுக்கு அலைன்மெண்ட் மாறினாலோ ரொம்ப கஷ்டம். அதுக்கு மெக்கானிக் யாருமே இல்லை. பார்த்தீங்களா கட்டாகி இருக்கிறது. இந்த கட்டானதை ஒன்று ரெடி பண்ணணும். நமக்கு அது மட்டும் இல்லை, டயர் ஃபுல்லாக அவுட் ஆகிடுச்சு. நம்ம கிளாசிக் 500 டயர் ஒன்று ஃபுல்லாக புதுசு வாங்கியிருக்கேன். அதுவும் ஒன்று மாற்றி போட்டு இந்த அலைன்மெண்ட்டு பண்ணி ஸ்போக்கும் மாற்றி குட்டை பண்ண நீட்டாக்கணும். ஆக்சுவலாக நான் என்னோடய கிளாசிக் 500 நான் பிளாக் wolfன்னு தான் கூப்பிடுவேன். அதை உங்களுக்கு காட்டினதில்லை. இனி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒன்று காட்டுறேன். நான் அதுக்கேண்டி தான் போக போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணேன். இது அலைன்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ரேர். எனக்கு தெரிஞ்சு இங்கே சரௌண்டிங்கில் மொத்தம் 2 பேர் தான் இருக்காங்க. அதில் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொடுத்தது எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. அதனால் இந்த டைம் வேறு ஒரு இடத்துல கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஆளே இல்லை. செல்ல போனேன்னு கேட்டால் தேட வேண்டியதாக இருக்குது. சரி, நான் இனி அங்கே போயிட்டு உங்களை பார்க்கேன். பாய். வீடியோ எடுக்க போகலான்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் மழையும் பெய்யும் எல்லாம் பெய்யும். ஒரு வீடியோவும் எடுக்க விடாது இந்த மழை. வச்சிருக்கு. ஆமாங்க, அளவு மழை பெய்யுதுங்க லைட்டாக. கட்டுப்பாகுது. ஏன் கட்டுப்பாகுறேன்னா, நம்மள்கிட்ட இருக்கிறதே ஒரே மொபைல். அந்த ஒரு மொபைலை வச்சு வீடியோ எடுக்கலாம். ஒரு மொபைலும் போச்சுன்னா அவசரம் கிடைக்க வேண்டியதான். வீடியோ எடுக்க முடியாது. நம்ம என்னெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் மழை பெய்யுது. இன்னும் வரமா நல்லா இருந்துச்சுங்க பாருங்கள். வெயில் அடிக்குது, ஆனால் மழையும் பெய்யுது. செம காண்டாவது. சரிங்க, ஃபோனு சேஃப் இல்லை. அது எங்கள் அப்பா நேரில் விட்டுடிப்பார். ஃபோனை உள்ளே வைக்கிறேன். உங்கள் ஸ்போக் வீல் அலைன்மெண்ட்டில் போய் காட்டுறது எப்படி ஸ்போக் அலைன்மெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஓகே காய்ஸ், மழை நின்றுது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது அலைன்மெண்ட்டு கடை. ஏன்னா இங்கே பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இது கேரளா பக்கத்தில் ஒரு இடம், பாரசாலைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இங்கே எல்லாருமே நான் விசாரித்த வரைக்கும் இங்கே அலைன்மெண்ட் பண்ணால் நல்லா பெஸ்ட்டு. ஸ்போக்கெல்லாம் கரெக்டாக டைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன ஒரே ரீசனுக்காக தான் இங்கே வந்தது. நமக்கு மார்த்தாண்டத்தை விட இதுதான் பக்கம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்களே, பிரிட்ஜு தாண்டி ரைட் சைடில் அதோ இருக்குது. ஐசா இந்த இருக்குங்க. நாங்கள் போனதுக்கு சூப்பர் பெனிஃபிட்டுங்க. ஏன்னா சூப்பராக அலைன்மெண்ட் நீட்டாக வந்து ஒவ்வொரு அலைன்மெண்ட்டாக பார்த்து, அதாவது ஒவ்வொரு ஸ்போக் இதாக அந்த ராடாக பார்த்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு லேக் இல்லை. பின்ன அந்த அவங்க சுற்றுற அந்த இதில் வச்சு கரெக்டாக ஒவ்வொன்றையும் கரெக்டாக அந்த லெவல் பார்த்து கரெக்டாக நமக்கு ஒரு நீட்டாக பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்ச இடத்துலலாம் அவங்க வந்து சும்மா ஏனதோன்னு ஒரு 4 ஸ்போக்கை டைட் பண்ணுவாங்க, விடுவாங்க. இவர் அப்படி இல்லை, ஒவ்வொரு ஸ்போக்கையும் கரெக்டாக பார்க்குறாரு. ஒரு துல்லியமாக கரெக்டாக ஒரு நீட்டாக பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. நீ வண்டி ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துட்டு நான் எப்படி நல்லா நீட்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு அங்கே பேச முடியல, அதனால தான் நான்
வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணும்போது பேசுகிறேன். பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக, நீங்களே பார்த்தா தெரியும். கரெக்டாக ஒரு ஒவ்வொரு கம்பியை தெரிஞ்சு டைட் பண்ணுறாரு. கரெக்டாக வீடியோ பார்த்தா உங்களுக்கே புரியும். நீட்டாக பண்ணுறாரு. சூப்பராக வேறு லெவலுங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அலைன்மெண்ட் பண்ணியாச்சு, டயர் போட்டாச்சு, கையோட பிரேக் பேடு மாற்றிருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஓட்டும்போது வண்டி சூப்பராக தான் இருங்க, எது குழப்பம் எனக்கு தெரியல. அப்புறம் இது 500cc, இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு வச்சிடலாம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லை மோசமாக இருக்கா, ஒரு நாளில் என்னென்ன இது, அதாவது ஒரு ஓனர்ஷிப்பாக, ஒரு ஓனராக இதில் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் எல்லாத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், புது டயரும் போட்டு இந்த ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்போக்ஸ் எல்லாம் மொத்தம் 3 ஸ்போக்ஸ் போயிருந்துச்சு. ஃபுல்லாக மழை, அதுங்க சர்வீஸ் பண்ணலை. இந்த மழை முடிஞ்சதும் ஒரு சூப்பராக ஒரு சர்வீஸும் பண்ணி நம்ம கூட்டப்போம் பிளாக் உல்ஃபை ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ மழை பெய்துட்டு தான் இருக்குது. சரி, ஓகே கைஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.